எல்லா புகழும் இறைவனுக்கே. கொஞ்சம் முன்னால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தி. நடிகர் ரோபோ சங்கர் அவர் வந்துட்டு காலமாகிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தி. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர். எங்கள் ஊருக்கெலாம் அவர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் போய் பேசியிருக்கேன். அவர் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தார் ரொம்ப வருஷம். அப்புறம் இடையில என்னோடய ஃபேஸ்புக் வந்துட்டு என்னால் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவரை வந்துட்டு என்னால் பேச முடியாத ஒரு நிலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோபோ சங்கர், அந்த ரோபோங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் மேலெல்லாம் அந்த அலுமினி மாதிரி ஒன்று பூசிக்கிட்டு, இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு ஸ்டேஜில் வந்து டான்ஸ் போடுவார். அவர் ஆரம்ப காலங்களில் மதுரை அபிநயா குழுவில் இருந்தார். அப்போ எங்கள் ஊருக்கெலாம் அவங்கெல்லாம் வருவாங்க. அப்போல்லாம் அந்த சத்யராஜ், இந்த அமைதிப்படை சத்யராஜ், பாக்யராஜ், ரஜினிகாந்த், விஜயகாந்த் இதெல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரை. ரொம்ப வருஷம் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் இடையில கூட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் உடம்பெல்லாம் இளைச்சி, அப்புறம் வந்து அவர் உடம்பு இளைச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு நல்ல நல்ல நகைச்சுவையாளர், நல்ல நண்பர். அவரை பிரிந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். கமலுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர். கமல் கூட ட்வீட் பண்ணியிருந்தார். வெங்கட் பிரபுலாம் கூட ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. நல்ல மனிதர், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியிலேருந்து பிரபலமான நடிகர்களில் சினிமாவில் பிரபலமானவர்கள்லாம் இருக்கிறாங்க விஜய் டிவியால். ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயன், சந்தானம், இந்த ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் டிவிக்கே ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவி உருவாக்கிய நட்சத்திரங்களை பார்க்கும்போது இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. லுல்லு சபா மூலமாக ஒரு நம்ம சந்தானம், நம்ம இன்னொருத்தர் ஒரு சாய்பாபா மாதிரி மயிர் வச்சுருப்பார், ஒரு காமெடி நடிகர் யோகி பாபு, பல நடிகர்கள் அந்த லொல்லு சபாவிலேருந்து. ஸோ அந்த வகையில் இந்த ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா, சிரிச்சா போச்சுங்கிற குரூப்பில் இருந்தார், டீமில் இருந்தார். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் எதிர்பார்க்கல இந்த செய்தியை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட சிவகார்த்திகேயனை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். நல்ல மனிதர். இறைவன் வந்துட்டு அவரை பொருத்தி கொள்ளணும்.